ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா நம்ம டியூஷன் சென்டரில் இருக்க ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க எழுதின பேப்பரோட ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் போட்டிருக்கோம். இது வந்து இவங்க லாஸ்ட் இயர் 2024 பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வச்சு ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரெக்ஷன் ஆல்சோ அஃபிஷியல் ஆன்சர் கே வச்சு கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், அப்புறம் எப்படி உங்களுக்கு மார்க்ஸ் அலாட் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எக்ஸாம் பொறுத்த முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் இருக்கும், 15 1 மார்க்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 15 1 மார்க்ஸ்னால் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் உங்களுக்கு எல்லாமே புக் பேக்லேருந்து வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை புக் இன்சைடும் நீங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாமே புக் பேக்லேருந்து வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் புக் இன்சைட் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். புக் பேக் ஃபஸ்ட்டு தரவு பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்கும். 2 மார்க்ஸ் உங்களுக்கு 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. 6ல் வந்து ஒரு கொஷின் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரியாக அட்டன் பண்ணுவீங்க. அண்ட் டெஃபினிஷன்ஸ்லாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்ஹெட்டிங் போட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு எழுதுங்க, பார்க்க நீட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அதில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஈக்குவேஷன் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ரைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஈக்குவேஷனோடு கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சுனாலும் எக்ஸாம்பிள் தெரிஞ்சிச்சுனாலும் எக்ஸாம்பிளும் ரைட் பண்ணுங்கள். 2 மார்க்ஸுக்கெலாம் டெஃபினிஷன் வித் எக்ஸாம்பிள், டெஃபினிஷன் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் ஆர் ஈக்குவேஷன் ஏதாவது நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் கீழே வெறும் டெஃபினேஷன் மட்டும் கொடுத்துருந்தா டெஃபினேஷனுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா டெஃபினேஷனுக்கு 1 மார்க், ஈக்குவேஷனுக்கு 1 மார்க்னா அப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் 1 மார்க் தான் கிடைக்கும். வெறும் டெஃபினேஷன் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா, டெஃபினேஷன் வித் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டெஃபினேஷனுக்கு 1 மார்க், அப்புறம் இந்த ஃபார்முலாக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா எழுதி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காமிங்க. நெக்ஸ்ட் இதுக்கெலாம் வெறும் அந்த ஈக்குவேஷன் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்குமே உங்களுக்கு ஃபுல் மார்க் 2 மார்க் அதிலே கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஹைப்ரிடைசேஷன்லாம் உங்களுக்கு கேட்டிருந்தால் நீங்கள் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு மார்க்ஸ் கிடச்சிரும். அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு கொஷினாச்சும் வரும் ஸ்ட்ரக்சர் கேட்குற மாதிரி. இங்கே வந்து கன்வெர்ட் கொடுத்துருக்காங்க, பென்சில் கன்வெர்ட் டு பிஹெச்சி கேட்டிருக்காங்க. நீட்டாக பென்சிலில் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி காட்டுங்க. அண்ட் அதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பாண்ட்லாம் கரெக்டாக போடுங்க. நெக்ஸ்ட்டு கீழேயுமே ஈக்குவேஷன் ரைட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் இருக்கும் 24 லாஸ்ட் கொஷின் 2 மார்க்ஸில். அது வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக ப்ராப்ளம்ஸ்லேருந்து வர சான்ஸ் இருக்குது, நியூமரிக்கல் ப்ராப்ளம் எதாவது கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் ஃபார்முலாலாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்முலாலாம் பாக்ஸ் போட்டுக்கோங்க, ஆன்சரும் அந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்காமிங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் உங்களுக்கு 3 மார்க்ஸ் இருக்கும். 3 மார்க்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து டெஃபினேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்க சான்ஸ் இருக்குது. அதுக்கெலாம் அந்த மாதிரி சப் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. அண்ட் ஆல்சோ ஈக்குவேஷன்ஸ் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் 1 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேட்டால் உங்களுக்கு மினிமம் 3லேருந்து 4 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பீரியாடிக் ட்ரெண்ட் ஆஃப் அயனைசேஷன் பொட்டன்ஷியல், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 3 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். இது வந்து 1.5 மார்க்ஸ் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க இதுக்கெலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது 20 கேபிகேசி ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டு போகணும், இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈக்குவேஷன்ஸ் எழுதினாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிரும் டிரைவ் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து ஹெஸ்லாவுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டான கொஷின் தான். காஸ்ட் ஹீட் சமேஷன், இதுக்குமே நீங்கள் வந்து டெஃபினேஷன் எழுதி அதோடைய ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் கிடச்சிரும் ஃபார்முலாவோட. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஏபிசி. கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க. 5 மார்க்ஸ்லையுமே உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஏபிசி எடுத்து எழுதினாலும் ஓகே, அது கூட ஈக்குவேஷனும் எழுதிட்டிங்கன்னா இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிரும். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க. நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரியில், கிளியராக அது பார்த்துட்டு போங்க, எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி காட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 4ல் சேம் அந்த 3 மார்க்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு கொஸ்டின் கம்பல்சரி 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க இதோடு சேர்த்து. நெக்ஸ்ட்டு பார்ட் 4 5 மார்க்ஸ் இருக்கும். 5 மார்க்ஸில் வந்து நீங்கள் வந்து 5 கொஷின்ஸ் எழுதுவீங்க, இதர் ஆர் சாய்ஸு. அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த கொஷின் வந்து நல்லா தெரியும் அப்படின்னா அந்த கொஷின் எழுதுங்க. சில டைம் வந்து உங்களுக்கு 1 2 அப்படின்னு ஒரு ஏலேயே 2 பார்ட் இருக்கும், பியில் 2 பார்ட் இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே எது உங்களுக்கு தெரியுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 பார்ட்ஸ் இருக்கிறதுலாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் ஆஃப் பெரிலியம் அண்ட் அலுமினியம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ் வந்து கரெக்டாக எழுதிட்டீங்களாவே உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். 5 to 6 பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி எழுதியிருக்காங்க.
அதுவுமே உங்களுக்கு 5 to 6 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா அது கரெக்டாக ஈக்குவேஷன்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு வேன் ஹாஃப் ஈக்குவேஷன். இது கண்டிப்பாக வந்து நீங்கள் படிச்சுட்டு போகணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இதுக்கெலாம் நீங்கள் வந்து சென்டென்ஸ் நோட்டில் யூஸ் பண்ணி எழுதுங்க. கரெக்டாக டிரைவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஐயூபேக் நேம் கேட்டிருக்காங்க. ஐயூபேக் நேம்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போகணும் மறக்காமல். எல்லாத்துக்குமே எப்படி வரும் அப்படின்ட்டு பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக வந்து ஒரு கொஷினாவது 2 மார்க் 3 மார்க் எதுலேயே வச்சு 5 மார்க்கில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. இங்கே வந்து 3 மார்க்ஸ் அது கொடுத்துட்டு பீட்டா எலிமினேஷனுக்கோட அதோட ஈக்குவேஷன்ஸ்க்கு 2 மார்க் பிரிச்சிருக்காங்க. இங்கே 3, 2 அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இங்கே வந்து இதுக்கு மார்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் ரெயின் எழுதியிருக்காங்க லாஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா 38th கொஷினில் வந்து இவங்க இது எழுதுறதுக்கு மறந்துருக்காங்க. ஏ எழுதியிருக்காங்களா பி எழுதியிருக்காங்களான்ட்டு. நீங்கள் அப்படிலாம் மறக்கக்கூடாது. ஆப்ஷன் வந்து எது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது மறக்காமல் எழுதிடணும். ஏ ஆர் பி அப்படின்ட்டு. சப்போஸ் பியில் 2 இருந்துச்சு அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். B1 B2 அப்படின்னு மென்ஷன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் ரெயின் நீங்கள் டெஃபினேஷன் கொடுத்துட்டு ஈக்குவேஷனோடு எழுதிட்டு அப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயினும் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ். இதுக்கு 2-3 மார்க்ஸ் ஸ்ப்ளிட் ஆகும். உங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் மினிமம் 2 to 3 பாயிண்ட்ஸ் அந்த மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அதுக்கு தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன்லாம் பேலன்ஸ் பண்ணி எழுதிடுங்க. அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பென்சிலில் வந்து கிளியராக வந்து ட்ரா பண்ணி காட்டுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து கெமிஸ்ட்ரி பேப்பருக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.